கூட்டு குடும்பமான வாழ்க்கை எது தெரியுங்களா? மனுஷன் கிடையாதுங்க. தேனீக்கள் மட்டும்தாங்க. தேனீக்கள் குடும்பத்தில் ஒருத்தவனை நீங்கள் தொட்டு பாருங்களாம். ஒரே ஒரு ஆளாக தொட்டு பாருங்களாம். உங்கள் நிலமை என்ன ஆகுதுன்னு தெரியும். அதான் கூட்டு குடும்பம். ஆனால் சொந்த பந்தத்தை தொட்டிங்கன்னா யாரும் என்ன எதுன்னு கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் தேனீக்கள் கூட்டத்தை நீ தொட்டிங்கன்னு வச்சிங்கன்னா நீங்கள் அழிஞ்சிங்க. உங்களை அது மொழி பிச்சுங்க. அதுதாங்க கூட்டு குடும்பம். அதுக்கு 6 அறிவு கிடையாது, 5 அறிவு தான். ஆனால் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் தொட்டானேன்னு அது வந்துடும். ஆனால் 6 அறிவு உள்ள மனுஷனை நீ அடித்தாலும் சரி, ஒச்சாலும் சரி, இன்னும் வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க. மனுஷனுக்கும் இதான் உள்ள விலங்குக்கும் உள்ள வித்தியாசம். வேறு எதுவுமே இல்லை. ஒரு நாயை நீ கல் எடுத்து அடிச்சின்னா 10 நாய் தேடுறது கூட வரும். அதுமாதிரி ஒரு மாட்டை நீ தேர்த்தினா பக்கத்தில் இருக்க மாடு போய் நம்மளுக்கு குத்த வரும். அதே மனுஷன் நீ அடிச்சின்னா இன்னும் வேடிக்கை பார்ப்பாங்க. இதுதான் மனுஷாளுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கு 5 அறிவு, இதுக்கு 6 அறிவு. 6 அறிவு நின்று யோசனை பண்ணி பார்க்கும். ஆனால் 5 அறிவுலாம் யோசனை பண்ணி பார்க்காது. பட்டுன்னு சாயும். அதாங்க மனுஷனுடைய